Hey guys, welcome back to data coaching. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது free 80 day data analytics course. நம்ம 60 days complete பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம 61st day of data analytics courseல இருக்கோம். So இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க series என்ன அப்படின்னா பைத்தான்ல பாண்டா series. இன்னையோட நம்மளோட பாண்டா series complete ஆகுது. So பாண்டாஸ்ல இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறது group by functionனா என்ன, so அதுல mergeனா என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். Then we will talk about append, then we will talk about pivot table in pandas. So இதோட நம்மளோட pandas complete ஆகுது. Tomorrow we will be seeing the NumPy series. So before starting the class, I would like to introduce about our data analytics master class. நீங்க ஒரு data analytics ஆவோ இல்லனா data field குள்ள என்ட்ரி பண்ணனும் அப்படினு விரும்புனீங்க அப்படினா நம்மளோட data analytics master class உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஈவன் நீங்க ஒரு நான் டெக் பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்களா இருந்தாலுமே இந்த மாஸ்டர் கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். because we are teaching everything from the basicல இருந்து advanced level வரைக்கும் அதோடைய டாபிக்ஸ் என்னென்ன நம்ம கவர் பண்றோம் அப்படின்றத நான் உங்களுக்கு டிஸ்ப்ளேல கொடுத்திருக்கேன். plus extra bonus we are teaching AWS, that is a cloud technology, and also the Copilot, that is the AI. So இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்ல கொடுத்திருக்கோம். இது உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பிளஸ் இதோட சிலபஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். So without delay, let's get started with today's topic. இன்னைக்கு நம்மளோட டாபிக் ஸ்டார்ட் பண்றதுக்காக I'll go to my Jupyter notebook. So I am on my Jupyter notebook. So first நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we have to import the pandas. எப்பலாம் நீங்க first time ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்பலாம் pandas import பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So அதுக்காக நான் import pandas as pd அப்படின்னு டைப் பண்ணிட்டு I'm going to run the query. செகண்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட CSV ஃபைலை நம்மளோட queryக்குள்ள கொண்டு வரணும். So இது ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கக்கூடிய சேம் டேட்டா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சாம்பிள் டேட்டா அப்படின்றது. ஸோ இது ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா. இதுல பிரான்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்ஸ், மார்க், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம ரோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸ்மே இதுல பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ ஆல்ரெடி இந்த டேட்டா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல யூஸ் பண்ணிருக்கோம். சேம் டேட்டா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போறோம். ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு df.head அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த df.head அப்படின்றது எதுக்காக அப்படின்னா இந்த டேட்டாவோட ஹெட் செக்ஷன், அதாவது ஃபர்ஸ்ட் 5 ரோ என்னால பார்க்க முடியும். ஸோ இந்த டேட்டா என்ன அப்படின்ற ஒரு ஓவரால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்காக df.head அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிருக்கேன். So I will select it and run the query. ஸோ இப்போ பாருங்க என்னோட டேட்டாவோட ஃபர்ஸ்ட் 0ல இருந்து 4 இட் இஸ் an index number. டிஃபால்ட்டாவே நமக்கு பைத்தான் கொடுக்கக்கூடியது. நெக்ஸ்ட் we have the roll number, sections, branch என்ன, அவங்க பிசிக்ஸ், மார்க், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர், then their date of birth. ஃபர்ஸ்ட் 5 இத பார்க்கும்போது எனக்கு ஓவரால் ஒரு ஐடியா கிடைக்குது. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் நம்ம குரூப் பை ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சோ இந்த குரூப் பை ஃபங்க்ஷன் அப்படின்றது நம்ம கொடுக்கக்கூடிய நம்ம மென்ஷன் பண்ணக்கூடிய பாராமீட்டரை பேஸ் பண்ணி ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பிரான்ச் பேஸ் பண்ணி ஒரு டேட்டா ஃப்ரேமை வந்து குரூப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுக்குரிய query ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். சோ இப்போ இதுக்கான query எப்படி எழுதிருக்கேன் அப்படின்றத பாருங்க. பிரான்ச் குரூப் அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ இந்த வேரியபிள்ல என்னோட டேட்டா ஃப்ரேமை டாட் குரூப் பை அப்படின்ற ஃபங்க்ஷன் மூலமா குரூப் பண்ணுங்கன்னு சொல்றேன். இன்சைட் த பிராக்கெட்டுக்குள்ள பை இஸ் ஈக்குவல் டு பை அப்படின்றது என்னன்னா எதை பேஸ் பண்ணி நம்ம குரூப் பண்ண போறோம் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல பை இஸ் ஈக்குவல் டு அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். சோ நான் இந்த இடத்துல பிரான்ச்சை பேஸ் பண்ணி எனக்கு குரூப் பண்ணுங்க அப்படின்னு என்னோட queryல மென்ஷன் பண்ணிட்டு அட் லாஸ்ட் இந்த பிரான்ச் குரூப் அப்படின்னு நான் கிரியேட் பண்ண வேரியபிள பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ண போறேன். சோ ஐ காட் த எரர். ரீசன் என்ன அப்படின்னா இந்த இடத்துல பிரான்ச் அப்படின்றது வந்து கேஸ் சென்சிட்டிவ். நீங்க வந்து உங்களோட டேட்டால என்ன காலம் மென்ஷன் பண்ணிருக்கீங்களோ சேம் அதே கேஸ் சென்சிட்டிவ் பாத்துக்கோங்க. சோ இங்க பாருங்க இந்த இடத்துல பிரான்ச் பி அப்படின்றது கேபிட்டல் இருக்கு, நான் ஸ்மால் லெட்டர்ல கொடுத்ததுனால ஐ காட் த எரர். சோ இப்போ நான் அதை சேஞ்ச் பண்ணிட்டு ரன் பண்ணும்போது இங்க பாருங்க சிஎஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஒரு குரூப்பா எடுத்திருக்காங்க. அண்டர் தி சிஎஸ் குள்ளக்க 0 அப்படின்ற இண்டெக்ஸ் 4 6 9 இது எல்லாமே இண்டெக்ஸ் நம்பர். இட் இஸ் நாட் தி ரோல் நம்பர். சோ இந்த இண்டெக்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே சிஎஸ் அப்படின்ற குரூப்ல வருது. நெக்ஸ்ட் இசிஇ அப்படின்ற குரூப்ல இந்த இண்டெக்ஸ் நம்பர்ஸ் எல்லாருமே வராங்க. மெக் அப்படின்ற குரூப்ல இந்த இண்டெக்ஸ் நம்பர்ஸ் எல்லாருமே வராங்க. சோ ஈஸியா உங்களுக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 14 அப்படின்ற இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட். சோ 14 அப்படின்னா நமக்கு ரோல் நம்பர் என்ன வரும்? 15 வரும். சோ அப்ப 15 ரோல் நம்பர் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஈஸிலி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் he or she is in ECE டிபார்ட்மெண்ட். சோ இதுக்காக தான் இந்த குரூப் பை அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்றோம். இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு இதை பேஸ் பண்ணி குரூப் பண்ணிருக்கோம். அதாவது ஒரு பிரான்ச் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் காலம் மட்டும் பேஸ். வேறஸ் நம்மளால மல்டிபிள் காலம் பேஸ் பண்ணி குரூப்
குரூப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், தட் இஸ் பாசிபிள். அப்ப இந்த இடத்துல நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிரான்ச் அண்ட் செக்ஷன் இது ரெண்டையும் பேஸ் பண்ணி நம்ம குரூப் பண்ண போறோம். So I'll write a query for that. So இந்த இடத்துல நான் இப்ப நியூவா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன் பிரான்ச் செக்ஷன் குரூப், பிகாஸ் நம்ம செக்ஷனை வந்து பேஸ் பண்ணி பண்ண போறோம் இல்லையா. சோ அதனால இந்த இடத்துல பிரான்ச் செக்ஷன் ரெண்டையும் பேஸ் பண்ணி பண்ண போறதுனால அது ரெண்டையும் வேரியபிள் எடுத்துட்டு குரூப்னு எடுத்திருக்கேன். So is equal to df இந்த இடத்துல group by அப்படின்ற ஃபங்க்ஷன் நமக்கு குரூப் பண்றதுக்கு யூஸ் ஆகும். வித்தின் a bracketக்குள்ள by is equal to அப்படின்ட்டு ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள எதை பேஸ் பண்ணி. சோ இந்த இடத்துல நான் பிரான்ச்சையும் செக்ஷனையும் பேஸ் பண்ணி பண்ண போறோம். சோ நீங்க என்ன காலம் பேஸ் பண்ணி பண்ண போறீங்களோ அதை இன்சைட் தி பிராக்கெட்டுக்குள்ள மென்ஷன் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் இதை வந்து பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னுமே நான் மென்ஷன் பண்ணணும். சோ ஐ எம் கோயிங் டு ரைட் பிரிண்ட் ஓபன் தி பிராக்கெட்ல நம்ம இங்க என்ன வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணிருக்கோமோ ஜஸ்ட் அதை அப்படியே எழுதிக்கோங்க. சோ ஹியர் ஐ எம் கோயிங் டு கண்ட்ரோல் காப்பி அண்ட் பேஸ்ட் இட். பேஸ்ட் பண்ணிட்டு டாட் குரூப் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அந்த குரூப்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணும். சோ ஐ எம் கோயிங் டு க்ளோஸ் த query and run the query. சோ நான் இப்போ இந்த இடத்துல ரன் பண்ணும்போது I got a error. So once again எதுக்காக இந்த எரர் வந்திருக்கு அப்படின்னா சேம் இங்கேயும் நம்ம அதே மிஸ்டேக் தான் பண்ணிருக்கோம். பிரான்ச் சி BA கேபிட்டல்ல கொடுத்துக்கோங்க. செக்ஷன் is also in capital. So I'll change it into capital. Now I'll select the query and run it. So group ஓட spelling error, sorry இதெல்லாம் டைப் எரர் வரும். PS. Okay, so now I'll run it. Okay, so இப்போ நமக்கு வந்து இது கரெக்டான ரெண்டுத பேஸ் பண்ணி நமக்கு குரூப் ஆயிடுச்சு. So we will check the result. First வந்து CS அப்படின்ற பிரான்ச், அதுல நமக்கு என்ன செக்ஷன் இருக்கு, A B C அப்படின்னு டிஃபரண்ட் செக்ஷன் இருக்கு. So first CSல A அப்படின்ற செக்ஷன்ல எந்தெந்த இண்டெக்ஸ் நம்பர், அதாவது என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. செகண்ட் CS அப்படின்ற குரூப்ல B அப்படின்ற செக்ஷன்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் CS அப்படின்ற பிரான்ச்ல C செக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட். அதே மாதிரி ECE டிபார்ட்மெண்ட்ல A செக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ECE டிபார்ட்மெண்ட்ல B செக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட். சோ இந்த மாதிரி நமக்கு ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பிரான்ச், அதுக்கப்புறம் செக்ஷன், அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பிரான்ச் இன்னொரு செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ச் செக்ஷனை பேஸ் பண்ணி நமக்கு குரூப்பிங் நடந்திருக்கு. சோ இந்த மாதிரி நம்மளால குரூப்பிங்ல மல்டிபிள் கூட நம்மளால பண்ணிக்க முடியும். சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த குரூப்ல ஃபார் லூப் யூஸ் பண்ண போறோம். சோ இந்த ஃபார் லூப் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா இப்ப நமக்கு இதை பார்க்கும் போது கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, ஒரு கரெக்டான டேட்டா ஃப்ரேம் கிடைக்கிறதுக்காக இந்த இடத்துல நான் லூப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். சோ அதுக்காக என்ன பண்ண போறேன், பிரான்ச் குரூப் அப்படின்னு நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கோம்ல, இதுல வந்து நான் ஃபார் லூப் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண போறேன். சோ இத பண்றது மூலமா எனக்கு டேட்டா ஃப்ரேமை இண்டிவிஜுவலா எனக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். சோ லெட் us write a query for that. சோ இதுக்கான query பாருங்க, ஃபார் அப்படின்ற லூப் நான் இந்த இடத்துல அப்ளை பண்ணிருக்கேன். குரூப் டேட்டா ஃப்ரேம் இன் பிரான்ச் செக்ஷன் குரூப். ஓகேங்களா, இந்த இடத்துல இந்த டேட்டா ஃப்ரேம் அப்படின்றது நமக்கு இந்த ஃபார் லூப் அப்ளை பண்ணிருக்கிறதுனால குரூப் டேட்டா ஃப்ரேம் ரெண்டையுமே இண்டிவிஜுவலா நமக்கு கிளியரா நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா, சோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நான் குரூப்பை பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கேன், நெக்ஸ்ட் டேட்டா ஃப்ரேமை பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கேன். சோ இப்போ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாம இருக்கலாம், இதோட நீங்க ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ நான் I'll select it and run the query. சோ இப்போ பாருங்க, first for the group CS நமக்கு என்ன print, first நம்ம CS தான் குரூப் கேட்டிருக்கோம். first for the computer science, அப்புறமா நெக்ஸ்ட் A செக்ஷனுக்கு. சோ நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணாத போது நமக்கு எப்படி வந்துருச்சு, CSA அதுல நமக்கு ஒன்லி அதோட இண்டெக்ஸ் நம்பர் மட்டும் தான் இருந்துச்சு. பட் இங்க நமக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணிருக்கனால CS அப்படின்ற பிரான்ச்ல A செக்ஷன்ல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் நம்பர் என்ன, ரோல் நம்பர் என்ன, அவங்க என்ன செக்ஷன் A அப்படின்னு இங்க காமனாவும் இருக்கு, பிரான்ச்மே காமனா இருக்கு. பட் ஒன்ஸ் அகைன் நமக்கு டேட்டா ஃப்ரேம்ல வருது, அவங்களோட பிசிக்ஸ் மார்க் என்ன, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர், அவங்களோட கரஸ்பாண்டிங் டேட்டா பர்த். இதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டோடைய B செக்ஷன் டீடைல்ஸ், அதுக்கப்புறமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டோடைய C செக்ஷன், நெக்ஸ்ட் ECE ஸ்டூடெண்ட்ஸ் உடைய A செக்ஷன், ECE ஸ்டூடெண்டோடைய B செக்ஷன். இந்த மாதிரி இண்டிவிஜுவலா ECEல நமக்கு C செக்ஷன் கிடையாது, யாருமே இல்ல. சோ அதனால அது இங்க மென்ஷன் ஆகல. மெக்ல இருக்கக்கூடிய A செக்ஷன், மெக்ல இருக்கக்கூடிய B, மெக்ல இருக்கக்கூடிய C. சோ இந்த மாதிரி இண்டிவிஜுவலா உங்களுக்கு டேட்டா ஃப்ரேம்ல குரூப்பிங் வேணும் அப்படின்னா நீங்க ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, சோ தட்ஸ் ஆல் அபௌட் தி குரூப் பை ஃபங்க்ஷன்ஸ். இந்த குரூப் பை ஃபங்க்ஷன் நீங்க ஒரு டேட்டா அனாலிசிஸா ஒரு குரூப்பா உங்களுடைய டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது merge ஃபங்க்ஷன். சோ இந்த merge அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு டிஃபரண்ட் டேட்டா ஃப்ரேமா உங்களுக்கு ஒண்ணா கம்பைன் பண்றதுக்கு தான் merge ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம குரூப் பை அப்படின்னும் போது ஒரு சிங்கிள் டேட்டா ஃப்ரேம்ல ஒரு பாராமீட்டரை பேஸ் பண்ணி நம்ம டிஃபரண்ட் குரூப்ஸ் கிரியேட் பண்ணோம். whereas merge அப்படின்றது டேட்டா ஃப்ரேமே உங்களுக்கு இண்டிவிஜுவலா இருக்கும். லைக் ரெண்டு டேபிள ஒரு டேபிளா கம்பைன் பண்றது
பண்றதுக்கு பேர் தான் merge. அதே மாதிரி இங்க ரெண்டு டிஃபரெண்ட் டேட்டா ஃப்ரேமை நம்ம சிங்கிள் டேட்டா ஃப்ரேமா கம்பைன் பண்றதுக்காக தான் merge அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த merge யூஸ் பண்றதுக்காக நான் வந்து புதுசா ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ண போறேன். டேட்டா ஃப்ரேம் 1, டேட்டா ஃப்ரேம் 2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டா ஃப்ரேம் 1ல வந்து லைக் ஐம் கோயிங் டு டேக் 2 காலம்ஸ், ரோ நம்பர் பிசிக்ஸ் அப்படின்ட்டு, டேட்டா ஃப்ரேம் 2ல வந்து ரோ நம்பர் கெமிஸ்ட்ரி அப்படின்னு ரெண்டு டிஃபரெண்ட் டேபிள் கிரியேட் பண்ணி அதை கம்பைன் பண்ண போறோம். ஸோ லெட் அஸ் ரைட் அ query for that. ஸோ என்னோட query பாருங்க, ஃபர்ஸ்ட் df1 அப்படின்றது என்னோட ஃபர்ஸ்ட் டேட்டா ஃப்ரேம். அதுல நான் ரோல் நம்பர் அப்படின்றத எடுத்திருக்கேன், பிசிக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ரோல் நம்பர் ஐ ஹவ் given as 1 2 3 4 5, பிசிக்ஸ் அப்படின்றது ஒரு ரேண்டம் நம்பர். இதே மாதிரி டேட்டா ஃப்ரேம் 2 df2 அப்படின்றத டேட்டா ஃப்ரேம் 2 எடுத்திருக்கேன். அதுலயுமே எனக்கு ரோல் நம்பர் கெமிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கு. இப்ப நல்லா பாருங்க, என்னுடைய ரோல் நம்பர்ஸ் ரெண்டுமே சேமா இருக்கு, 1 2 3 4 5. ஸோ இந்த சேமா இருக்கும் போது எப்படி merge பண்றது, டிஃபரெண்டா இருக்கும் போது எப்படி merge பண்றது அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதை merge பண்றதுக்கான query, before that I will run the query. செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்ப ரெண்டு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் ஆயிருச்சு. இப்ப merge பண்றதுக்குரிய query எழுதலாம். ஸோ இப்போ merge பண்றதுக்கு merge df அப்படின்ற புது டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணிருக்கேன், ஈக்குவல் டு pd டாட் merge. இந்த டாட் merge அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் தான் நமக்கு ரெண்டு டேட்டா ஃப்ரேமா merge பண்ணி கொடுக்க போகுது. ஸோ இந்த டாட் merge வித்தின் அ பிராக்கெட்டுக்குள்ள df1, நம்ம இங்க என்ன வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கோமோ அந்த வேரியபிள் இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க, df1 df2. இத ரெண்டையும் தான் நம்ம கம்பைன் பண்ண போறோம். பட் இது ரெண்டையும் எதை பேஸ் பண்ணி கம்பைன் பண்ண போறோம் அப்படின்னா, அதுக்காக நம்ம on அப்படின்ற ஒரு மென்ஷன் பண்ணணும். on is equal to, இங்க ரெண்டையுமே காமனா இருக்கக்கூடியது நமக்கு ரோல் நம்பர் தான். சோ இந்த ரோல் நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், இத நம்ம merge பண்ண போறோம். சோ அதுக்காக இங்க நான் ரோல் நம்பர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு now I'll அதை பிரிண்ட் பண்ண சொல்லி சொல்றேன். I'll run the query. செலக்ட் பண்ணிக்கோங்க, run the query. சோ இப்ப பாருங்க, இங்க நமக்கு ரோல் நம்பர் ரெண்டுமே காமனா இருக்கனால ஒரு காலமா நமக்கு கிரியேட் ஆயிருச்சு. அதோட கரஸ்பாண்டிங் பிசிக்ஸ், கரஸ்பாண்டிங் கெமிஸ்ட்ரி. சப்போஸ் இதுவே டிஃபரெண்ட் ரோல் நம்பரா இருந்தா என்ன பண்றது? சோ இப்ப நான் இன்னொரு ரெண்டு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ண போறேன். அதுல நான் ரோல் நம்பர் டிஃபரெண்டா எடுக்க போறேன். சோ அதை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க df1 df2 னு எடுத்திருக்கோம். இதவே சப்போஸ் நம்ம ரிவர்ஸ்ல எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் merged underscore df which is equal to மறுபடியும் pd dot merge அப்படின்னு நான் கொடுத்துட்டு within a bracketல இந்த தடவை நான் டேட்டா ஃப்ரேம் 2 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டேட்டா ஃப்ரேம் 1 கொடுக்கிறேன். சோ இந்த மாதிரி கொடுத்துட்டு சப்போஸ் இப்ப இந்த இடத்துல நான் on ரோல் நம்பர் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணாமலே விட்டுறோம். ஃபர்ஸ்ட் we will see this df1, df2 கொடுத்துட்டோம். சோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன், on is equal to ரோல் நம்பர் அப்படின்னு எதுவுமே மென்ஷன் பண்ணாம டைரக்டா இந்த query ரன் பண்ணேன் அப்படின்னா என்ன ரிசல்ட் வருது அப்படின்றத பார்ப்போம். So next we will ask them to print it. print open bracketல merge underscore df கொடுத்து I'll close the bracket, I'll run it. So இப்ப பாருங்க, எனக்கு இந்த இடத்துல இது வந்து சேம் அதே ரிசல்ட் தான் கிடைச்சிருக்கு, ரோல் நம்பர் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. பிகாஸ் நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னாலுமே ரெண்டு டேட்டா ஃப்ரேம்லயுமே காமனா இருக்கக்கூடியது என்ன அப்படின்றத அதுவே ஐடென்டிஃபை பண்ணி அதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்கும். சப்போஸ் இதை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி இப்ப df2 இந்த பக்கம் df1 இந்த பக்கம் கொடுத்தேன் அப்படின்னாலுமே நத்திங் வில் ஹேப்பன், சேம் இதே அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஜஸ்ட் நம்ம இந்த இடத்துல ஸ்வாப் பண்றமே தவிர எந்த ஒரு இதுவுமே நமக்கு டிஃபரெண்ட் வராது. So once again I will do this, like இந்த இடத்துல same I will copy this and paste it here. But இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், first data frame 2 மென்ஷன் பண்ண போறோம், next data frame 1 மென்ஷன் பண்ண போறோம், next நம்ம இத print பண்ண சொல்ல போறோம். So print within a bracket குள்ளக்க merged underscore df, okay, data frame. இப்போ நம்ம இத ரன் பண்ணி பாப்போம், what is the result. பாருங்க, எந்த ஒரு சேஞ்சஸ்மே கிடையாது, அதே ரிசல்ட் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. So அப்ப by default நமக்கு எதுவுமே நீங்க மென்ஷன் பண்ணல அப்படினா ரெண்டு காலம்லயுமே காமனா இருக்கக்கூடியதை பேஸ் பண்ணி merge பண்ணும். சப்போஸ் நீங்க ஸ்வாப் பண்ணி கொடுத்தாலுமே ரெண்டுமே காமனா இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த ஒரு எரருமே வராது. So இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரோல் நம்பர் டிஃபரெண்டா இருந்தா எப்படி நமக்கு merge ஆக போகுது அப்படின்றதுக்கு பார்க்கலாம். So இதுக்காக நான் உங்களுக்கு டேட்டா ஃப்ரேம் 3, டேட்டா ஃப்ரேம் 4 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரெண்டு கிரியேட் பண்ண போறேன். So நான் இதுக்கு எப்படி query எழுதிருக்கேன்னு பாருங்க, df3. So இந்த df3 வந்து pd dot data frame, அதோட ரோல் நம்பர் இந்த இடத்துல நான் ரோல் நம்பர் எடுக்கல, ரோ நம்பர்னு எடுத்திருக்கேன், 1 2 3 6 7 எடுத்திருக்கேன். df4 வந்து 1 2 3 இதோட
அதோட ரோ நம்பர் 1 2 3 இங்க 6 7 இருக்கு, இங்க 8 9 இருக்கு. இப்ப இந்த மாதிரி டிஃபரெண்டான டேட்டா ஃப்ரேம் ரோல் நம்பர்ஸ், அதாவது இதுல எதுவுமே காமனா கிடையாது. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம எப்படி merge ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கான query பாருங்க. இங்கேயும் நான் merge df அப்படின்ற ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணிட்டு pd.merge அப்படின்ற ஃபங்க்ஷன்ல df3 அப்படின்ற டேட்டா ஃப்ரேம் df4 அப்படின்ற டேட்டா ஃப்ரேம் இது ரெண்டையுமே கொடுத்துட்டு based on இங்க எதை பேஸ் பண்ணி நம்ம ரோ நம்பரை பேஸ் பண்ணி merge பண்ண சொல்லிருக்கோம். merge பண்ண சொல்லிட்டு கீழே நம்ம print பண்ண சொல்லிருக்கோம். I will select and run the query. இங்க பாருங்க இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இது ரெண்டுக்குமே காமனா இருக்கக்கூடிய 1 2 3 இது மட்டும்தான் காமனா இருக்கக்கூடிய ரோ நம்பர், அது மட்டுமே நமக்கு merge ஆகி வந்திருக்கு. then what about this 6 7 8 9 இது ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்கறனால நமக்கு அது வரல. இல்ல மேம் எனக்கு சப்போஸ் இந்த 6 7 8 9 இதையும் கூட கம்பைன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா mergeல நமக்கு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் merge இருக்கு. என்ன அப்படின்னா left right outer அப்படின்னு சொல்லிட்டு இந்த left right outer merge நம்ம மென்ஷன் பண்ணி தான் நம்ம இதை அச்சீவ் பண்ண முடியும். பட் இதை மென்ஷன் பண்றதுக்காக நம்ம ஒரு பாராமீட்டர் யூஸ் பண்ணணும். அந்த பாராமீட்டருக்கு பேர் வந்து how அப்படின்ற பாராமீட்டர். நம்ம இந்த query எழுதிட்டு how எதை பேஸ் பண்ணி how ரைட்டா how லெஃப்டா how அவுட்டரா அப்படின்றத மென்ஷன் பண்ணி தான் இதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கான query எழுதிக்கலாம். இங்க query பாருங்க left merge, நான் அதோட அதை வந்து லெஃப்ட் சைட் பேஸ் பண்ணி பார போறதுனால நான் லெஃப்ட் merge எடுத்துக்கிறேன் equal to pd.merge. இப்போ நான் merge பண்ண போறது ரெண்டு டேட்டா ஃப்ரேம் df3 df4. இத on எதை பேஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம் ரோ நம்பர் பேஸ் பண்ணி, பட் எனக்கு லெஃப்ட் வேணும். ஓகேங்களா? அதனால இந்த இடத்துல how is equal to left அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். print அப்படின்னு கொடுத்துட்டு inside the bracket குள்ள நீங்க கிரியேட் பண்ண வேரியபிள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. I am going to run the query. இப்ப பாருங்க ரோ நம்பர் எனக்கு லெஃப்ட் சைடு, இப்ப இந்த இடத்துல லெஃப்ட் அப்படின்றது df3 தான், df4 வந்து ரைட் சைடுல உள்ள டேட்டா ஃப்ரேம். அப்ப லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய டேட்டா ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவுமே எனக்கு வரும். லெஃப்ட் சைடுல நமக்கு என்ன இருக்கு df3ல 1 2 3 6 7 இருக்கு. 1 2 3 6 7 நமக்கு அவுட்புட்டா கிடைச்சு. அப்ப இந்த 6 7 குரிய கெமிஸ்ட்ரி மார்க் என்னவா இருக்கும் உங்களுக்கு நல் காமிக்கும். ரீசன் என்ன அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு டேட்டா கிடையாது. சேம் இதை நம்ம இப்போ சப்போஸ் ரைட் பண்றோம் அப்படின்னா வாட் இஸ் தி ரிசல்ட்? இப்ப சேம் அதே மாதிரி query நான் ரைட் merge அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். அதே சேம் தான் யூஸ் பண்ணிருக்கோம். பட் இந்த இடத்துல how அப்படின்ற பாராமீட்டர்ல இப்ப நான் ரைட் மென்ஷன் பண்ணிருக்கேன். அப்ப இதோட ரிசல்ட் நமக்கு எப்படி இருக்கும்? ரைட் சைடு அப்படின்றது இந்த இடத்துல df4. அப்ப df4ல இருக்கக்கூடிய 1 2 3 8 9 இந்த ரோ நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு வரும். 8 9ல மட்டும் நமக்கு பிசிக்ஸ் மார்க்ல நல் வரும். ஓகேங்களா? ரன் பண்ணி பாப்போம். செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க நமக்கு ரோ நம்பர் 1 2 3 8 9 வந்திருக்கு. பிசிக்ஸ்ல கெமிஸ்ட்ரி மார்க் எல்லாத்துக்குமே 8 9 ரோல் நம்பருக்கும் இருக்கு. வேற பிசிக்ஸ் நம்பர் கிடையாது அப்படின்றனால இந்த இடத்துல நமக்கு நல் எரர் வந்திருக்கு, நல் ஆன்சர் வந்திருக்கு. இல்ல மேம் எனக்கு இப்ப எல்லாமே வேணும், ஆல் டுகெதர் கம்பைன் பண்ணணும், இந்த 1 2 3 7 வேணும் 8 9 இது எல்லாமே ஒரு சிங்கிள் டேபிள்ல merge பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு outer அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? let us do this. இப்ப இந்த இடத்துல outer merge அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு சேம் df3 df4 based on the row number நம்ம merge பண்ண போறோம். பட் how அப்படின்ற இடத்துல outer அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் அத பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கேன். I will select and run the query. இப்ப பாருங்க 1 2 3 6 7 அப்படின்றது நமக்கு லெஃப்ட் சைடுல இருந்த ஃபர்ஸ்ட் டேபிள் இருந்தது. 8 9 அப்படின்றது செகண்ட் டேபிள் செகண்ட் டேட்டா ஃப்ரேம்ல இருந்த காலம். இப்ப எல்லா ரோ நம்பருமே கம்பைன் ஆயிருச்சு. வேற 7க்கு நமக்கு பிசிக்ஸ் மார்க் இருக்கு, பட் கெமிஸ்ட்ரி மார்க் இல்ல. அதனால அங்க நல் வேல்யூ வந்திருக்கு. 8 9க்கு நமக்கு பிசிக்ஸ் மார்க் கிடையாது, கெமிஸ்ட்ரி மார்க் இருக்கு. இங்க இல்லாத இடத்துல நமக்கு நல் வேல்யூ வந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும், எந்த டேபிள் எந்த டேட்டா ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய ரிசல்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி நீங்க லெஃப்ட் ரைட் அவுட்டர் merge யூஸ் பண்ணிக்கலாம். குரூப் அப்படின்றது நம்ம ஒரு பாராமீட்டர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு டேபிள்ல இருந்து குரூப்பிங் எடுக்கிறதா குரூப் பை ஃபங்க்ஷன். merge அப்படின்றது டிஃபரெண்ட் டேபிள ஒன்னா கம்பைன் பண்றதா merge by ரெண்டுக்குரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா append அப்படின்ற ஃபங்க்ஷனா என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த append query பண்றதுக்காக நம்ம புதுசா வேற ஒரு ஜூபிட்டர் நோட்புக் கிரியேட் பண்ண போறோம். what I'll go to the home new அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இங்க python 3ன்றத கிளிக் பண்ணிக்கோங்க. it will open a new notebook. me close this canva introduction. இதுல first append அப்படின்ற ஃபங்க்ஷனா என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த append அப்படின்ற ஃபங்க்ஷன் merge அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. merge அப்படின்றது நம்ம டேட்டா ரெண்டு டிஃபரெண்ட் டேட்டா ஃப்ரேமை நம்ம merge பண்றோம், கம்பைன் பண்ண போறோம். append அப்படின்றது ஆல்ரெடி ஒரு டேட்டா ஃப்ரேம் இருக்கும், அந்த டேட்டா ஃப்ரேம்ல செகண்டா இருக்கக்கூடிய டேட்டா ஃப்ரேமை கொண்டு வந்து ஆட் பண்ண போறோம், சேர்க்க போறோம் ஒண்ணா. ஓகேங்களா? இது ரெண்டுமே சேம், ஒரு மோர் ஓவர் உங்களுக்கு சேம் தான்.
பட் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நியூவா ஒரு நோட் புக் கிரியேட் பண்ணிருக்கிறதுனால நம்மளுடைய பாண்டாவை இம்போர்ட் பண்ணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ அதனால நான் இம்போர்ட் பாண்டாஸ் as pd அப்படின்னு கொடுத்துட்டு ரன் பண்ணிக்கிறேன். சோ நம்மளோட பாண்டாஸ் ரன் ஆயிருக்கு. இதுல நான் எந்த ஒரு CSV ஃபைலையுமே இதுல இம்போர்ட் பண்ண போறது கிடையாது. இங்க நான் டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ண போறேன். பட் இந்த டைம் நம்ம டிக்ஷனரி யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட்டா ஃப்ரேம்ல ரோ நம்பர், மேக்ஸ் நம்பர், பிசிக்ஸ் நம்பர் இருக்கும். செகண்ட் டேட்டா ஃப்ரேம்ல ரோ நம்பர், மேக்ஸ், பிசிக்ஸ் இருக்கும். ஓகே, சோ ஐ அம் கோயிங் டு கிரியேட் a data frame for that. So next நம்ம இப்ப டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணிருக்கோம். df1 is equal to pd.dataframe roll number 1 2 3 4 5 எடுத்திருக்கோம். மேக்ஸ், பிசிக்ஸ் இதெல்லாம் ரேண்டமா ஒரு நம்பர். சோ இதே மாதிரி செகண்டா ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணிருக்கோம். df2 is equal to pd.dataframe அதுக்குள்ள நம்ம ரோல் நம்பர், மேக்ஸ், பிசிக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். So now let us select and run the query. இப்போ நம்ம ரெண்டு டிஃபரெண்ட் டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டேட்டா ஃப்ரேமை ஆட் பண்ண போறோம். df1 ஓட df2 நம்ம என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். சோ இதை ஆட் பண்றதுக்காக நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, append அப்படின்ற ஃபங்க்ஷன். சோ இத append பண்றதுக்காக நான் புதுசா df3 அப்படின்ற ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணிட்டு அந்த டேட்டா ஃப்ரேம்ல df1 ஓட டாட் append df2. சோ ஃபர்ஸ்ட் எதோட எதை நீங்க பண்ண போறீங்க அப்படின்றதுல கிளியரா இருக்கணும். சோ இந்த இடத்துல நான் df1 ஓட டாட் append கொடுத்துட்டு வித்தின் பிராக்கெட்டுக்குள்ள எதை நீங்க ஆட் பண்ணணுமோ அதுதான் நீங்க பிராக்கெட்டுக்குள்ள மென்ஷன் பண்ணணும். சோ now I will select it. நெக்ஸ்ட் அந்த df3 அப்படின்றத பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கேன். now I will select and run the query. சோ இப்போ இந்த இடத்துல நமக்கு attribute error வந்திருக்கு. என்ன attribute error கொடுத்திருக்காங்க, data frame object has no attribute append அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்க பைத்தானோட லேட்டஸ்ட் pandas வெர்ஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா you will get this error. ரீசன் என்ன அப்படின்னா, லேட்டஸ்ட் வெர்ஷன் earlier வெர்ஷன் நமக்கு வந்து earlier-ஆ append அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் லேட்டஸ்டா இந்த append அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து concord அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. சோ இது பண்றது மூலமா, append பண்றது மூலமா இந்த concord அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். நீங்க append அப்படின்னும் போது 1 by 1 உங்களால டேட்டா ஃப்ரேமை ஆட் பண்ண முடியும். whereas concord அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது உங்களால மல்டிபிள் டேட்டா ஃப்ரேமை ஆட் பண்ண முடியும். சோ ஜஸ்ட் நான் எதுக்காக உங்களுக்கு append அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணேன்னா, இப்ப நமக்கு லேட்டஸ்டா append அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து concord அப்படின்ற ஃபங்க்ஷனோட சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதை சொல்றதுக்காக தான். சோ அப்ப இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் query என்ன அப்படின்றத நம்ம எழுதலாம். சோ இப்ப இந்த இடத்துல நான் df3 அப்படின்னு ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணிருக்கேன். equal to pd.concord நம்ம earlier-ஆ வந்து append யூஸ் பண்ணதான் இப்ப நம்ம concord அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம். சோ concord அப்படினாலுமே it is nothing but adding அப்படின்றதான் concordination சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம என்னென்ன concord பண்ண போறோம், df1 ஓட df2 வந்து concord பண்ண போறோம். சின்ன பிராக்கெட்ல பிரிண்ட் பண்ணி நம்ம df3 கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். I am going to run the query. சோ இப்போ இதோட அவுட்புட் பாருங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம df1 மென்ஷன் பண்ணிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் df1 வரும். செகண்ட் நம்ம df2 நமக்கு நெக்ஸ்டா வரும். இத சப்போஸ் நீங்க ரிவர்ஸ்ல பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் df2 உங்களுக்கு வரும், அப்புறம் df1 வரும். I will show you that also. So first நமக்கு df1 ல இருக்கக்கூடிய டேட்டா 1 ல இருந்து 5 வரைக்கும் பிரசன்ட் ஆயிருக்கு. அதோட மேக்ஸ் நம்பர், பிசிக்ஸ் நம்பர். நெக்ஸ்ட் நமக்கு df2 ல இருக்கக்கூடிய டேட்டா 6 ல இருந்து 10 வரைக்கும் அதோட மேக்ஸ் நம்பர், பிசிக்ஸ் நம்பர். whereas இப்போ இதுவே நீங்க ரிவர்ஸ்ல பண்றீங்க அப்படின்னா, see here I will do it. I'll copy this and I am going to paste it here. So இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், just we are going to create another one variable df4. இதுல எனக்கு first df2 நான் கொடுக்கிறேன். next I am going to create df3. df2 ஓட df3 நம்ம பண்ணனும். print df4 அப்படினு கொடுத்து now I am going to run the query. so இப்ப பாருங்க நமக்கு 6 7 8 9 வந்திருக்கு. அதுக்கு அப்புறம் 1 2 3 4 5 once again வந்திருக்கு. ரீசன் என்ன அப்படினா, so இந்த இடத்துல எதனால நமக்கு ரெண்டு தடவை வந்திருக்கு அப்படினா, df3 ல ஆல்ரெடி நமக்கு 6 7 8 இருக்கு. see I will edit this. இந்த இடத்துல df1 அப்படினு கொடுத்துட்டு ரன் பண்ணுவோம். now we will get the right answer. so df2 அப்படின்றது 6 7 8 9 10. df1 அப்படின்றது 1 2 3 4 5. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எந்த டேட்டா ஃப்ரேம் கொடுக்கிறோமோ அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆவும், செகண்ட் மென்ஷன் பண்ற டேட்டா ஃப்ரேம் செகண்ட் ஆவுமே வரும். சோ நம்ம இதுதான் append or concord ஃபங்க்ஷன் உடைய யூசஸ். இதுல நம்ம டிஃபரண்ட் பாராமீட்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த பாராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் ஒரு சில பாராமீட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ignore அப்படின்ற ஒரு பாராமீட்டர், ignore index அப்படின்ற ஒரு பாராமீட்டர். சோ இந்த ignore index என்ன பண்ணும் அப்படின்னா, see இங்க நம்ம earlier result பாருங்க 0 1 2 3 நம்மளோட டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணிருக்க இண்டெக்ஸ் 0 ல இருந்து 4 வரைக்கும் கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் once again 0 ல இருந்து 4 வரைக்கும் கிரியேட் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி once again 0 ல இருந்து 4 அப்படின்னும் போது நமக்கு ப்ராப்பர் இண்டெக்ஸிங் இருக்காது. சோ இந்த இண்டெக்ஸிங்கை சேஞ்ச் பண்றதுக்காக தான் நம்ம ignore index அப்படின்ற பாராமீட்டர் யூஸ் பண்ண போறோம். சோ இந்த பாராமீட்டர் யூஸ் பண்றதுனால
ஆஃப்டர் 4க்கு அப்புறம் 0ன்னு ஸ்டார்ட் ஆகாம இன்கிரிமெண்ட் ஆகும். 5 6 7 8 அப்படின்னு நமக்கு இன்கிரிமெண்ட் ஆயிட்டு போகும். So let us do this. சேம் இதவே நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். கண்ட்ரோல் சி கொடுத்து கண்ட்ரோல் வி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். So இப்போ இந்த இடத்துல நம்ம df1க்கு அப்புறமா I'm going to give a comma and add ignore underscore index which is equal to true அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? So now I'm going to run the query. So இப்போ பாருங்க இதோட அவுட்புட் நமக்கு 0 1 2 3 4க்கு அப்புறம் மறுபடியும் 0ன்னு ஸ்டார்ட் ஆகாம 5 6 7 8 9 அப்படின்னு போயிருச்சு. So அப்ப இண்டெக்ஸை நீங்க இக்னோர் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ராப்பர் ஒரு ஆர்டர்ல வேணும் அப்படின்னா ignore index is equal to true அப்படின்ற பாராமீட்டர் நீங்க யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து sort அப்படின்ற ஒரு பாராமீட்டர் நம்ம யூஸ் பண்ண போறோம். So இத பண்றது மூலமா நம்மளுடைய சார்ட்டிங் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கும். So இப்போ நமக்கு ரோல் நம்பர் மேக்ஸ் பிசிக்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த மூணுல காலம்ல எந்த ஆல்பபெட்டிக்கல் வைஸ் மேக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரணும். மேக்ஸ் பிசிக்ஸ் அதாவது எம் நெக்ஸ்ட் பி நெக்ஸ்ட் ஆர் அந்த ஒரு ஆர்டர்ல நமக்கு வேணும் அப்படின்னா நமக்கு சார்ட் பண்ணணும். How can I do this? சேம் இதவே நான் காப்பி பண்ணிக்கிறேன். Then I am going to paste it here. இடத்துல ignore index அப்படின்ற இடத்துல once again use a comma and type sort is equal to true. Okay. Now run the query. So இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம alphabetical order பேஸ் பண்ணி மேக்ஸ் அப்படின்ற காலம் ஃபர்ஸ்டும் பிசிக்ஸ் அப்படின்ற காலம் நமக்கு செகண்டாவும் ரோல் நம்பர் அப்படின்ற காலம் தேர்டாவும் வந்திருக்கு. So ஒரு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல உங்களுக்கு சார்ட் பண்ணணும் அப்படின்னா சார்ட் அப்படின்ற இண்டெக்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். So this is called as append or concord functions. So இதுல நமக்கு டிஃபரெண்ட் பாராமீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பாராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ignore index is equal to true, sort is equal to அப்படின்னு அதுல என்னென்ன பாராமீட்டர்ஸ் இருக்கோ எல்லா பாராமீட்டர்ஸையுமே நீங்க யூஸ் பண்ணி பார்த்து அதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கன்கார்ட் பண்ணது எல்லாமே இங்கே பாருங்க சேம், அதாவது இங்கே ரோல் நம்பர் மேக்ஸ் பிசிக்ஸ், இங்கேயும் ரோல் நம்பர் மேக்ஸ் பிசிக்ஸ் அப்படின்ற ஒரு சேம் காலம் இருக்கிறதுல தான் பண்ணியிருக்கோம். வேறஸ் இப்போ நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டேட்டா ஃப்ரேம் பாருங்க, df1 is equal to ரோல் நம்பர் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் அப்படின்றது என்னோட ஃபர்ஸ்ட் டேட்டா ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டேட்டா ஃப்ரேம் 2ல ரோல் நம்பர் மேக்ஸ் பிசிக்ஸ், அப்போ இந்த இடத்துல கெமிஸ்ட்ரி அப்படின்றது இண்டிவிஜுவலா செகண்ட் டேட்டா ஃப்ரேம்ல இல்ல, செகண்ட் டேட்டா ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய மேக்ஸ் ஃபர்ஸ்ட்ல இல்ல. சோ அப்ப இந்த மாதிரி டிஃபரெண்ட் காலம்ல இருக்கக்கூடிய டேபிளை நம்ம கன்கார்ட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இதை நான் செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணும்போது எனக்கு என்னுடைய டேட்டா ஃப்ரேம் டிஸ்ப்ளே ஆகுது. ஃபர்ஸ்ட் டேட்டா ஃப்ரேம் 1, டேட்டா ஃப்ரேம் 2. நெக்ஸ்ட் இதை இப்ப கன்கார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். சோ இந்த இடத்துல நான் df combined, அதாவது df combine அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு pd.concord அப்படின்ற ஃபங்க்ஷன்ல எனக்கு எதை கன்கார்ட் பண்ணணும், df1ஐயும் df2ஐயும் கன்கார்ட் பண்ணணும். இதுல வந்து இண்டெக்ஸை இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்றேன். சோ தட்ஸ் வை எனக்கு அப்படின்னா தான் கரஸ்பாண்ட் இன்கிரிமெண்ட் 0ல இருந்து 9 வரைக்கும் எனக்கு கண்டினியூஸா எனக்கு இண்டெக்ஸ் கிடைக்கும். சோ அதனால இந்த இடத்துல நான் இக்னோர் த இண்டெக்ஸ் கொடுக்குறேன். Now I am going to select and run the query. சோ இப்போ என்னோடயதை பாருங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் நான் df1 கொடுத்திருக்கிறதுனால 1ல இருந்து 5 வரைக்கும் இருக்க ரோல் நம்பர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் df2 கொடுத்திருக்கனால 6 7 8 10 வந்துருச்சு. பட் நமக்கு இப்போ இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் 2 காலம்க்கு பதிலா 3 காலம் கிரியேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் கெமிஸ்ட்ரி, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கக்கூடிய பிசிக்ஸ், நெக்ஸ்ட் தேர்ட் காலம்ல இருக்கக்கூடிய மேக்ஸ். இந்த பிசிக்ஸ் நமக்கு ஆல்ரெடி ஆல் டுகெதரா கம்பைன் ஆயிருச்சு, இண்டிவிஜுவலா இல்லாம ஆல் டுகெதரா கம்பைன் ஆயிருச்சு. ஓகேங்களா? சோ இப்போ இந்த எங்கெங்கெல்லாம் வேல்யூ இல்லையோ அந்த இடத்துலலாம் நமக்கு நல் எரர் வந்திருக்கு. நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் டேபிள்ல மேக்ஸ் காலம் இல்ல, அப்ப மேக்ஸ்லலாம் நமக்கு நல் வேல்யூஸ் வந்திருக்கு. அதே மாதிரி செகண்ட் டேட்டா ஃப்ரேம்ல நமக்கு கெமிஸ்ட்ரி கிடையாது. சோ இந்த இடத்துல கெமிஸ்ட்ரி எல்லாமே நல் எரர் வந்து. சோ டிஃபரெண்ட் டேட்டா டிஃபரெண்ட் காலம்ஸ் இருக்கும் போது அந்த மாதிரி டேட்டா ஃப்ரேமை நீங்க கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கெல்லாம். So let us see one more example for this. So நான் once again இன்னொரு ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணிருக்கேன், df1. So இந்த dfல எனக்கு ரோல் நம்பர் இருக்கு, மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்ற 3 இருக்கு. வேறஸ் டேட்டா ஃப்ரேம் 2ல வந்து சேம் எனக்கு ரோல் நம்பர் இருக்கு, மேக்ஸ் இருக்கு, பிசிக்ஸ் இருக்கு, பட் கெமிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு நம்பரே கிடையவே கிடையாது. So இதோடைய கன்கார்டினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். Let us select and run the query. So இப்போ பாருங்க நமக்கு ஃபர்ஸ்ட் டேட்டா ஃப்ரேம் செகண்ட் டேட்டா ஃப்ரேம் வந்துருச்சு. So வேறஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை கம்பைன் பண்ண போறோம். So அதுக்கான query எழுதிருக்கேன். சேம் அதே query தான், df combine underscore pd.concord. எனக்கு டேட்டா ஃப்ரேம் 1ஐயும் 2ஐயும் இது பண்ணுங்க. இங்கேயும் நான் வந்து இண்டெக்ஸை இக்னோர் பண்றேன். So I'll select and run the query. Just a minute, I didn't close the bracket. Okay, க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணலாம். So இப்போ பாருங்க எனக்கு ஃபர்ஸ்ட் என்னோட ரோல் நம்பர்ஸ் எல்லாமே கம்பைன்ட் ஆயிருச்சு 1ல இருந்து 10 வரைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆல் டுகெதர் மேக்ஸ் ரெண்டுலயுமே காமனா இருக்கனால ஒரு ஆல் டுகெதர் 1ஆ வந்திருக்கு. பிசிக்ஸ் காமனா இருக்கனால ஒரே இது வந்துருச்சு. பட் கெமிஸ்ட்ரி நமக்கு டேட்டா ஃப்ரேம் 2ல வேல்யூ இல்லாதனால இந்த இடத்துல எனக்கு நல் வந்திருக்கு. டோட்டலி we have 3 columns. Wherever value is not there, there I get null
null values. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை நீங்கள் டேட்டா ஃப்ரேமை நீங்கள் அப்பெண்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து டேட்டா அனாலிசிஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. சப்போஸ் நீங்கள் இயர்லியராக இது அப்பெண்ட் அப்படின்னு படிச்சிருந்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக இந்த அப்பெண்ட் அப்படின்றத நமக்கு கன்கார்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அட் லாஸ்ட் எண்ட் ஆஃப் திஸ் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது pivot table of pandas. So pivot table pandasல actually it is a very very small portion. I will explain you that. So இதை explain பண்றதுக்காக நான் ஒரு நியூவா ஒரு Jupyter notebook create பண்ணிக்கிறேன். நியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ pivot table பார்க்கறதுக்காக first we need to import the pandas. ஒரு தடவையும் நீங்கள் நியூ Jupyter notebook யூஸ் பண்ணும்போது pandas-ஓ நீங்கள் என்ன லைப்ரரி யூஸ் பண்ணுறீங்களோ அதை இம்போர்ட் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடத்துல import pandas as pd நம்ம கொடுத்துருக்கோம். I'll select and run the query. நெக்ஸ்ட் நம்ம ஃபைலை உள்ள இம்போர்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் என்ன ஃபைல் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா சேம் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க அதே ஃபைல் தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா செட் வேர் we have roll number is there, branch is there. branchல நமக்கு I will show you the data. Here is the data. So இங்க பாருங்க நமக்கு roll number இருக்கு. செக்ஷன்ல வந்து we have A B C அப்படின்னு 3 செக்ஷன். branchல வந்து computer science, electronic, mechanics 3 இருக்கு. Then we have the marks like physics, chemistry, maths, computer science. At last date of birth இருக்கு. So இந்த டேட்டாவை தான் நம்ம import பண்ண போறோம். I'll close it and I'll go to the Jupyter notebook. So இந்த இடத்துல pd is equal to df is equal to pd.read_csv ல உங்களோட ஃபைல் பாத் சேவ் பண்ணிக்கோங்க. df.head அப்படின்றது எதுக்காக அப்படின்னா உங்களுடைய ஃபைலோடைய ஜஸ்ட் 5 rows உங்களுக்கு காமிக்கும். ஸோ உங்களோட டேட்டாவோட ஓவர்வியூவை உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ நான் I'll select and run the query. ஸோ நம்ம டேட்டாவோட ஒரு ஓவர்வியூ நமக்கு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேசிக்கான ஒரு pivot table எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை கிரியேட் பண்றதுக்காக I'll type here pd.pivot table அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் pivot_table open close bracket இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுல நம்ம இண்டெக்ஸ் அண்ட் ரோ லேபிள் அதாவது இண்டெக்ஸ் அண்ட் காலம் வேல்யூஸ் என்ன அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக நான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா pivot branch அப்படின்ற ஒரு வேரியபிள்ல pd_df data frame dot pivot table அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்னோட இண்டெக்ஸ் let me delete these cells. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா pivot table கிரியேட் பண்ண போறோம். எதுக்காக அப்படின்னா branch அப்படின்றத பேஸ் பண்ணி நம்மளோட அனாலிசிஸ் பண்ண போறோம். ஸோ அப்போ நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோமோ அதை இண்டெக்ஸ்ல மென்ஷன் பண்ணணும். ஸோ இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிரான்ச். ஸோ இதுல இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தோட என்ன அனாலிசிஸ் வேணும் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு மீன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த pivot branch அப்படின்றது கிரியேட் பண்ணிருக்கத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். I will select and run the query. Let's see. ஸோ இப்போ பாருங்க எனக்கு average score by branch எனக்கு வந்திருக்கு. அதாவது டைட்டிலா நான் இங்க பிரிண்ட் பண்ணிருக்கேன். pivot branch first நமக்கு branch-ஐ பேஸ் பண்ணி தான் நம்ம இண்டெக்ஸ் நம்ம என்ன எடுத்திருக்கோம் branch. அதனால நமக்கு இதோட pivot table எதை பேஸ் பண்ணி கிரியேட் ஆயிருக்குன்னா branch-ஐ பேஸ் பண்ணி. So under the branch we have computer science, ECE, mech அப்படின்னு டிஃபரண்ட் 3 இருக்கு. ஸோ இப்போ கெமிஸ்ட்ரி நம்ம அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் என்ன எடுக்க சொல்லியிருக்கோம் மீன் எடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ அதனால இந்த இடத்துல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கெமிஸ்ட்ரி மார்க் உடைய மீன். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கா அவங்க கம்ப்யூட்டர் மார்க்கோட மீன் என்னன்றதை கால்குலேட். பிசிக்ஸ் அதே மாதிரி, மேக்ஸ் அதே மாதிரி, ECE டிபார்ட்மெண்ட் உடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோடைய கெமிஸ்ட்ரி மார்க் உடைய மீன் என்ன, கம்ப்யூட்டர் மார்க் அப்படின்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் நமக்கு இது இண்டெக்ஸ் ஆயிருக்கு. சப்போஸ் இப்போ இந்த இண்டெக்ஷனை நான் செக்ஷன் பேஸ் பண்ணி பண்றேன் அப்படின்னா நம்மளோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். I will select and run the query. ஸோ பாருங்க செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி அப்படின்னு 3 தான் டிவைட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பிரான்ச்சா இருந்திருந்தாலும் அது ப்ராப்ளமே இல்லை. ஏ செக்ஷன்ல கம்ப்யூட்டர் சயின்ஸா இருந்தாலும் சரி, ஈஸியா இருந்தாலும் சரி, மெக்கா இருந்தாலும் சரி, பட் அவங்க ஏ செக்ஷன்ல இருந்தா மட்டும் போதும். ஸோ ஆல் டுகெதர் ஏ செக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஆவரேஜ் 35, பி செக்ஷன்ல இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி மார்க் ஆவரேஜ் 32, சி செக்ஷன்ல இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி மார்க் ஆவரேஜ் 36. ஸோ இது எந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு அனாலிசிஸ் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா இப்போ எந்த செக்ஷன்ல கெமிஸ்ட்ரியில அதிகமான ஆவரேஜ் மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி நீங்க அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா இருக்கிறதுலே சி செக்ஷன் தான் அதிக ஆவரேஜ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்றத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சோ இப்போ இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ல நமக்கு மீன் மட்டும் தான் கால்குலேட் பண்ணாம no it is not like that. We can calculate count is there, max is there, min is there, sum is there, இதெல்லாமே கால்குலேட் பண்ணலாம். சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இந்த இடத்துல நான் கவுண்ட் எடுத்திருக்கேன். Let us do this. I will select and run the query. சோ இப்போ பாருங்க எனக்கு average of computer scienceல டோட்டல் 11 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ECE டிபார்ட்மெண்ட்ல டோட்டல் ரோல் நம்பர் எத்தனை 8, மெக் டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் 9 பேர் இருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு பிரான்ச்சுக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்படின்றத நம்மளால கால்குலேட் பண்ண முடியுது. ஸோ இப்போ நம்ம இதே சம் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம். லெட் அஸ் செலக்ட் கண்ட்ரோல் சி கொடுத்து கண்ட்ரோல் பி. பட் இப்போ எனக்கு இந்த இடத்துல பேஸ்ட் ஆன் வேல்யூஸ் வந்து ஐ வில் டேக் இட் ஃப்ரம் ஹியர். எனக்கு இந்த இடத்துல ரோல் நம்பர் வேணாம். ஸோ லெட் அஸ் கால்குலேட் ஃபார் த சம். ஸோ ஐ வில் செலக்ட் திஸ், பேஸ்ட் இட். இப்போ இந்த இன்ஸ்டெட் ஆஃப் மீனுக்கு பதிலாக எனக்கு இந்த இடத்துல சம் வேணும். ஓகேங்களா, ஐ வில் டேக் sum, close it. Now I'll run the query. ஸோ இப்போ பாருங்க, ஒரு செக்ஷன் இந்த இடத்துல நம்ம இண்டெக்ஸ் என்ன கொடுத்துருக்கோம், செக்ஷன் கொடுத்துருக்கோம். அதனால நமக்கு செக்ஷன் பேஸ் பண்ணி வேல்யூஸ் என்னென்ன இருக்கணும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர், நமக்கு 4 வேல்யூஸ்மே ப்ரெசென்ட் இருக்கு. பட் நம்ம என்ன எடுக்க சொல்லியிருக்கோம், சம் எடுக்க சொல்லியிருக்கோம். அப்போ ஏ செக்ஷன்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட கெமிஸ்ட்ரி டோட்டல் மார்க் என்ன, பி செக்ஷன்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்டோட கெமிஸ்ட்ரியோட டோட்டல் மார்க் என்ன, சி செக்ஷன்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்டோட கெமிஸ்ட்ரியோட டோட்டல் என்ன அப்படின்றத நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. வேறஸ் இப்போ எனக்கு மேக்ஸிமம் யாரு ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, சோ அப்ப இந்த இடத்துல நான் மீனுக்கு பதிலா மேக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். மேக்ஸ், now I'll run the query. சோ இப்போ பாருங்க, ஏ செக்ஷன்ல அதிகமா கெமிஸ்ட்ரி மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கிறது யாரு, அப்படி மார்க் என்ன அப்படின்னா 57. பி செக்ஷன்ல கெமிஸ்ட்ரியில அதிகமான மார்க் என்ன அப்படின்னா 51. சோ இந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் பண்றதுக்கு நீங்க பிவட் டேபிள் யூஸ் பண்ணலாம். சோ இதுல என்னென்ன பாராமீட்டர் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ஷிஃப்ட் பிளஸ் tab press பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய எல்லா பாராமீட்டர்ஸ்மே உங்களுக்கு காமிக்கும். பாருங்க, இண்டெக்ஸ் இஸ் தேர். டேட்டா டைப் பார்க்கணும்னா நீங்க டேட்டா டைப் பார்க்கலாம். காப்பி, அதாவது பூலியன் இதை பார்த்துக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் டேட்டா ஃப்ரேம். see here we have lot of parameters. நீங்க ஒரு பாராமீட்டர்ஸையுமே யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன அனாலிசிஸ் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, so as a data analysis பேசிக்கான டேட்டா ஃப்ரேம்ஸ், பேசிக்கான pivot table உங்களுக்கு அக்ரிகேட் ஃபங்க்ஷனா தான் இருக்கும். so அந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ல நம்ம சம் கால்குலேட் பண்ணிருக்கோம். மேக்ஸ் மின் அப்படின்றது இதை ஜஸ்ட் நீங்க மினிமம் எடுத்துக்கலாம். கவுண்ட் பார்த்திருக்கோம், தென் மீன் கால்குலேட் பண்ணிருக்கோம். சோ பேசிக்கா ஒரு டேட்டா அனாலிசிஸ்க்கு நம்ம இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் தான் நமக்கு கவர் பண்ற மாதிரி இருக்கு. சோ தீஸ் ஆர் த பேசிக்ஸ் ஆஃப் பிவட் டேபிள். சோ தட்ஸ் ஆல். நம்ம பாண்டா சீரிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதோட அட்வான்ஸ் லெவலோ இல்லனா பைத்தானை பத்தி நீங்க ஃபுல்லா படிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட மாஸ்டர் கிளாஸ்ல ஒரு பெரிய லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா செட் யூஸ் பண்ணி ஒவ்வொன்றையுமே பிளஸ் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா நம்மளோட மாஸ்டர் கிளாஸ்ல கவர் பண்ணிருக்கோம். அதோட சிலபஸ் பார்க்கணும் அப்படினாலுமே கீழே யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பார்க்கலாம். இஃப் யூ ஆர் willing to join our master class, அதோட லிங்க்மே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸோ டேட்டா ஃபீல்டுக்குள்ள என்ட்ரு ஆகணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. டூ சப்போர்ட் us. Let's grow together.